ஹாய்ங்க. சாட்டர்டே மார்னிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, செஸ்வான் எக் கிரேவி தான் பார்க்க போறோம். எப்படி செய்றதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேன்ல கடாயில வந்து எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு, பொரிஞ்சதுக்கப்புறம் கறிவேப்பில, ஃபைனா சாப் பண்ண 2 பெரிய வெங்காயம், ஒரு சைடு இது நல்லா வதங்கட்டுங்க. ஒரு 80% அளவுக்கு வதங்கணும். வதங்குனதுக்கப்புறம் நம்ம வந்து செஸ்வான் சட்னி ஆட் பண்ணணும். இந்த பக்கம் இன்னொரு கடாயில எண்ணெய் ஊத்தி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 3 எக் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு வறுத்து வச்சிருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த சைடு வந்து ஆனியன் வதங்கிடுச்சு. செஸ்வான் சட்னி 2 ஸ்பூன் இதில ஆட் பண்ணியிருக்கேங்க. செஸ்வான் சட்னி எப்படி பண்ணுங்கிற ரெசிபி தனியா ஒரு வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது நல்லா கொதிச்சு ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஊத்தி டைல்யூட் பண்ணி கொதிச்சு ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம், நம்ம பொரிச்சு வச்சிருந்த எக்க வந்து இதில ஆட் பண்ணிடணுங்க. ஆட் பண்ணி நல்லா ஓரளவுக்கு அது கூட அந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் ஆயி, கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் சிம்லயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பச்சை ஆனியன் இது மேல தூவி குடெண்டர் கட் பண்ணி போட்டிங்கன்னா, ஒரு எம்மியான செஸ்வான் எக் கிரேவி சூப்பர்பா ரெடி ஆயிடும். நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. See you in another shorts. Bye.